ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் ஒரு பரபரப்பான டாப்பிக்காக யூடியூப்பில் போயிட்டுருக்கு நண்பர்களே. ஒரு மேட்ரு. அது என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த சாய் அபயங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு வருங்கால மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா. இவர் ஒரு படம் மியூசிக் போட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 8 படத்தில் கமிட் ஆகிட்டாராம். அதுவும் 8 படம் இந்த உப்மா படமோ இல்லை புது இயக்குநர்கள் புது நடிகர்களை வச்சு இயக்கக்கூடிய படமோ கிடையாதுங்க. எல்லாமே பெரிய நடிகர்களோட படம். இது பயங்கரமாக யூடியூப்பில் வைரல் ஆனதுக்கப்புறம் எப்படியா 8 பேர் இவனை நம்பி படம் கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சும்மா சொத்த ஹீரோக்கள்லாம் கிடையாது. எல்லாமே பல கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஹீரோக்கள். இந்த சின்ன பையனை நம்பி எப்படி கொடுத்தாங்க அப்படின்றதாங்க டாபிக். ஆனால் இது பற்றி யாருமே தெளிவாக விளக்கம் கொடுக்கல. எப்படி சாய் அபயங்கருக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பற்றி யாருக்குமே சரியாக தெரியாது. ஆனால் நான் நம்மளோட உளவுத்துறை ஒரு டீம் ஒன்று இருக்குது. இந்த உளவுத்துறையை வச்சு என்னென்னு விசாரிங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு சில திடுக்கிடும் தகவல்கள் எனக்கு தெரிய வந்தது. அது என்ன மேட்ரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விவாதிக்க போகிறோம் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போவோம். அதாவது இந்த வீடியோவில் சாய் அபயங்கர் யார் அப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் போக பேசுகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ இவர் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிங்கரான திப்பு மற்றும் ஹரிணி அவர்களின் மகன் தான் சாய் அபயங்கர். ஸோ இவர் இந்த இசைத்துறைக்குள்ளே எப்படி வந்தார் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையே இல்லை. ஏன்னா அப்பாவும் மிகப்பெரிய சிங்கரு, அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாடல்கள் பாடிய ஒரு மிகப்பெரிய சிங்கர். கிட்டத்தட்ட 15 வயசோ 16 வயசுலேயே ஏஆர் ரகுமான் அவர்களோட மியூசிக்கில் நிலா காய்கிறது அப்படின்ற ஒரு பாட்டு பாடி தான் அவங்க தமிழ் சினிமாக்குள்ளே வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், மிகப்பெரிய கான்டாக்ட்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே. ஸோ இந்த கான்டாக்ட்ஸை வச்சு தான் இவர் உள்ளே வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை. இவரோட கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது கேட்கும் போது. என்னன்னா சாய் அபயங்கர் சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது 10ஆம் கிளாஸே அவர் தேரலையாம். ஏன்னா 10ஆம் கிளாஸ்லேயே எனக்கு படிப்பு சரியாக வரலப்பா, எனக்கு மியூசிக் தான் வரும். ஏன்னா உங்கள் 2 பேருக்கு பிறந்துக்கிட்டு நான் என்ன எங்கேயாவது கூகுளில் போய் CEO ஆக போகிறேன், எனக்கு மியூசிக் தான் வரும், அதனால எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவும் ஓகேப்பா, மியூசிக்கில் என்றைக்குமே ஃபியூச்சர் இருக்குது, அதுவும் எங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸுக்கு உன்னை அடுத்த அனிருதா இறக்கி விட மாட்டேனா, நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர், அடுத்த அனிருதா அப்படின்ற மாதிரி இவரை சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா 10th அப்புறம் படித்த படிப்பு எல்லாமே ஆன்லைனில் படிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு தபலா கற்றுக்கிட்டாராம், மிருதங்கம் கற்றுக்கிட்டாராம், பியானோ கற்றுக்கிட்டாராம், ட்ரம்ஸ், கிட்டார் அப்படின்ற மாதிரி மனுஷன் பூந்து விளையாடி இருக்கிறான். இதுக்கப்புறம் ஓகே எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஆல்பம் பண்ணலாம் அப்படின்னு இவர் பிளான் பண்ணும்போது தான் இந்த கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ அதனால் கொரோனா லாக்டவுனில் எதுவும் பண்ண முடியாது, வீட்டிலே உட்காந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிறைய கம்போசிங்லாம் பண்ணுவோமே அப்படின்னு இவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து இவர் நிறைய கம்போசிங் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த கொரோனா லாக்டவுன்லாம் கொஞ்சம் தளர்வு அடைஞ்சதுக்கப்புறம் 2023 திங்க் இண்டி அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மியூசிக் கம்பெனி இருக்குது. இவங்க கிட்ட போய் இவரோட ட்ராக்கை கொடுக்க போய் அந்த ட்ராக்குக்கு உடனே ஓகே சொன்னாங்களாம். ஏன்னா எத்தனை நாள் பசியில் கிடந்தானுங்கன்னு தெரியல அவனுங்க. அதோட கதையை நான் பின்னாடி சொல்கிறேன். உடனே இந்த ட்ராக் நல்லா இருக்குப்பா, நீ இதை போடு, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்ட அந்த ட்ராக் தான் கச்சி சேரா அப்படின்ற ஒரு மேட்ரு. இந்த ஆல்பத்துக்கு முக்கால்வாசி ஃபண்டு அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க, கால்வாசி ஃபண்டு இவர் போட்டிருக்கிறாரு. போட்டதுக்கப்புறமா யூடியூப்பில் போட்டு இதை லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்ததுக்கப்புறமா யூடியூப்பில் 236 மில்லியன் வியூஸு இந்த கச்சி சேரா பாட்டுக்கு போட்டிருக்குங்க. இதே துடிப்போட உடனே அந்த திங்க் இண்டி இவர் என்கரேஜ் பண்ணி அடுத்த பாட்டு ஒன்று போட அப்படின்னு சொல்லி ஆசை கூட அப்படின்ற ஒரு பாட்டை போட வச்சு இது கச்சி சேராவே தூக்கி சாப்பிடணும்னு சொல்லி 293 மில்லியன் வியூஸ் இந்த 2வது பாட்டுக்கு போயிருக்குது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதையும் தாண்டி இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா இந்த 2வது பாட்டு இந்த 293 மில்லியன் போச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த பாட்டு ரிலீஸ் ஆன அன்னியே ராகவா லாரன்ஸ் அவர்களின் நடிப்பில், லோகேஷ் கனகராஜ் அவர்களோட தயாரிப்பில், பாக்யராஜ் கண்ணன் அவர்களோட இயக்கத்தில் வெளியாக போகும் பென்சு படத்தை அன்னியே சைன் பண்ணிட்டாங்களாம். அதாவது இந்த ஆசைகூடா பாட்டம் பென்சு படத்தை சைன் பண்ணதும் ஒரே நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னங்க, அப்படியே அடுத்த வருஷம் 2025 திருப்பி போட்டு பார்த்தா கருப்பு அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் ஓடிக்கொண்டிருக்கும் படம், அதாவது ஓடிட்டு இருக்குது அந்த படம். ஸோ இந்த படத்தில் ஏஆர் ரகுமானை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவரை போட்டிருக்கிறாங்க மியூசிக் டைரக்டரா. இது என்னங்க பிரமாதம்? இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. 2025 இந்த வருஷம் பிப்ரவரியே நம்ம அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம். இந்த படத்தில் தீபிகா படுகோன்லாம் கூட நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதே வருஷம் சிம்பு அவர்களோட படம் அடுத்தது ஒன்று வருது பாருங்க, இந்த படத்தையும் ஏப்ரலில் இவரை வச்சு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூடு பற்றியும் இவரை வச்சு சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை மாதம் தான் பொலகுத்து. ஏன்னா மலையாளத்தில் ஷான் நிகம் நடிக்கக்கூடிய பல்டி படத்தை ஜூலையில் இவருக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதமே மார்ஷல் அப்படின்ற ஒரு படத்துக்கும் இவர் மியூசிக் டைரக்டராக சைன் ஆகிருக்கிறாரு. இதையும் தாண்டி அடுத்த மாதம் SK 24 படத்தையும் சைன் பண்ணிட்டாராம்ப்பா.
ஸோ எப்படிப்பா இவ்வளோ படங்கள், அதுவும் அப்படியே லைனப்பா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாக இந்த பையன் பிஸி ஆகிட்டான், இவ்வளோ டியூன்ஸ் இவங்ககிட்ட இருக்குமா அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இவ்வளோ படங்கள் இவர் எப்படி சைன் ஆனார் அப்படின்றத பற்றி இப்போ தெள்ள தெளிவாக பேசுவோம். இதில் அனிருத் அவர்களோட கெரியர் எப்படி வந்து ஃப்ளக்சுவேட் ஆக போகுது, எந்த ஒரு இசையமைப்பாளர் இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம உத்து கவனிச்சா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. அது என்ன மேட்டர்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எவ்வளவோ இசையமைப்பாளர்கள் வந்திருக்காங்க. அதுவும் அந்த யங்கான இசையமைப்பாளர்கள் ஏகப்பட்டு பேர் இன்னமும் இருக்கிறாங்க, நல்ல பாடல்கள்லாம் போடுறாங்க. இவ்வளவு ஏங்க சாம் சிஎஸ்னு ஒருத்தர் இருக்காரு, இவரே பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா, புஷ்பா 2லாம் போட்டிருக்காரு, கைதி, அயோக்கியா எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சீன் ரோலான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் இவருக்கு மட்டும் இந்த அளவுக்கு கிரேஸ் எப்படி, அந்த கட்சி சேரா அப்படின்ற ஒரே ஒரு பாட்டு பண்ண விளைவா இது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அந்த பாட்டை இவங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணி பிஆர் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் மேட்ரே நண்பர்களே. அதாவது இவர் வந்து கம்ப்ளீட்டாக இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றது தான் தற்போதைய தகவல். ஏன்னா என்ன மேட்ரு, அனிருத் அவர்கள் ஒரு பக்கம் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணக்கூடிய படங்கள் எல்லாத்துக்கும் மியூசிக் போட்டார். உதாரணத்துக்கு அஜித், விஜய், ரஜினி, அதுக்கப்புறம் கமலுக்கும் போட்டார், சிவகார்த்திகனுக்கு போட்டார். இவ்வளவு அங்கே பாலிவுட்டில் போயிட்டு நம்ம அட்லி தயாரிப்பில் அட்லி இயக்கத்தில் வெளிவந்த ஜவான் படத்துக்கு ஷாருக் கான் அவர்களுக்கே போட்டாச்சு. அந்த அளவுக்கு ஆல் இண்டியா ஃபுல்லாக அனிருத் அவர்கள் தெரியாத ஆளே இல்லை. இந்த பக்கம் தெலுங்குல போய் தேவரா படத்துலையும் போட்டார். இருந்தாலும் அனிருத் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இவர் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போது அதை வந்து நிரூபிக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு படங்கள் அதை வந்து என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடி இந்த 8 படங்களுக்கு ஒரு டியூன் எப்படி போட போறாரு அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தா சத்தியமாக வந்து 8 படங்களுக்கான டியூனை வந்து இவரால் வந்து சிந்திச்சு செயல்பட முடியாது. ஏற்கனவே இவர்கிட்ட நிறைய டியூன்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெரும்பாலான இந்தியாவை சேர்ந்த பல இசையமைப்பாளர்கள் டியூனை வந்து வெளிநாட்டு மியூசிக்ல இருந்து தான் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களும் காப்பி அடிச்சிருக்காரு. இவ்வளவு ஏங்க இளையராஜா அவர்களே காப்பி அடிச்சிருக்காரு நிறைய பாடல்கள் அந்த காலகட்டத்தில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் அந்த காலகட்டத்தில் நம்ம பிரசாந்த் அவர்களின் தந்தை இருக்காரு பார்த்தீங்களா, தியாகராஜா, இவரையும் பாரதி ராஜா அவர்களையும் வச்சு இவங்க 3 பேரும் சேர்ந்து ராஜா கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனியோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, நம்ம தியாகராஜன் அவர்கள் சினிமாவில் ஒரு ஹீரோவா வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஜெர்மன் மியூசிக் ஆல்பம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு வந்து உலகம் ஃபுல்லாக சுத்தும் போது ஏகப்பட்ட மியூசிக் ஆல்பத்தை கொண்டு வந்து நம்ம இளையராஜா கிட்ட தான் கொடுப்பாராம். அதுல இருந்து நிறைய விஷயங்கள் அப்படியே காப்பி அடிச்சு இளையராஜா போடுவார் அப்படின்றதெல்லாம் ஒரு தனிப்பட்ட தகவல். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ராஜா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி இயங்குனது மட்டும் உண்மைதான். அதுக்கு பேக் போனா இருந்தது பிரசாந்த் அவர்களின் தந்தையான தியாகராஜா அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இசைஞானி அவர்களை இந்த மாதிரியான சில வேலைகளை பார்க்கும்போது இவர் பார்க்க மாட்டாரா? இதுதான் ஒரு சின்ன உதாரணமா இசை அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும். அதில் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நடித்து இயக்கியிருப்பாரு. அதில் ஒரு சின்ன டியூன் ஒன்று வரும். அந்த டியூன் எப்படி நீ போட்ட அப்படின்ற மாதிரி நம்ம சத்யராஜ் அவர்கள் எஸ்.ஜே. சூர்யாவை பார்த்து கேட்பாரு. அதுக்கு எஸ்.ஜே. சூர்யா என்ன சொல்லுவார் தெரியுங்களா? வண்டு இல்லை சார், வண்டு. இந்த வண்டு வந்து நம்ம காதுக்குள்ள பொய்ன்னும் போது ஒரு டியூன் கிடைச்சிது, அதை நான் போட்டேன்னொன்னே இளையராஜாவா வந்து பாவிக்கப்பட்ட சத்யராஜ் அவர்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இசையமைப்பாளர் எந்நேரமும் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப கிரியேட்டிவாகவும் திங்க் பண்ண முடியாது. எங்கேயாவது காப்பி அடிச்சு தான் ஆகணும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க அந்த சீனில். இன்னொன்று, இவரோட தந்தை திப்பு மற்றும் ஹரிணி இவங்க 2 பேரும் வந்து மிகப்பெரிய பேக்ராப்ல இருந்துலாம் வரலாங்க. இவங்க வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருந்து கஷ்டப்பட்டு பல பாடல்கள் பாடி தான் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. திப்பு அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான குரல், மின்னலே படத்தில் தான் இவர் வந்து அறிமுகமானார். ஏற்கனவே அவரோட மனைவியான ஹரிணி அவர்களை பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 350 பாடல் பாடலாங்க, 3500 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட படத்தில் வந்து அந்த நிலா காய்கிறது அப்படின்ற ஒரு பாடல் 15 வயசில் பாடினாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல இசை ஞானம் இருக்கும், இசை பேக்கப் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குடும்பத்திலிருந்து சாய் அபயங்கர் வரும்போது இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இந்த குடும்பத்துக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு பேக் போனால் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவருக்கு ஏன் இந்த அளவுக்கு காண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசையமைப்பாளர் பல வருடங்களாக பல பெரிய பெரிய முன்னணி ஹீரோக்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கும் போது இவரை ரீப்ளேஸ் பண்ணி புதுமுகமாக வந்த ஒரு இசையமைப்பாளர் வந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னும் போது ஒரு சின்ன ஒரு தாக்கம் வரதான் செய்யும் இல்லைங்களா? ஆனால் அந்த இசையமைப்பாளர் வந்து ஒரு நல்ல மனிதன். அவர் வந்து இந்த மாதிரியான வேலைகள் பார்க்க மாட்டார். ஸோ இந்த வேலையை பார்க்கறது யாரு அப்படின்னு நம்ம உளவுத்துறையை விசாரிச்சாதான் தெரியுது. இதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய மியூசிக் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மியூசிக் கம்பெனி வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட மிகப்பெரிய ஆல்பங்கள் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல ஃபேமஸ், உலகளவில் ஃபேமஸாக இருந்தாலும் இந்த சோனி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி இருக்குல்ல, சோனி மியூசிக், இவங்களை அடிச்சிக்கவே முடியல. ஏன்னா சோனி அவர்களோட வியாபார தந்திரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு புதுசாக ஒரு இசையமைப்பாளர் வரான் அப்படின்னா டப்புன்னு பிடிச்சி போட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவானுங்க, இனிமேல் நீ காலத்துக்கு எங்களுக்கு தான் ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி சோனி மியூசிக் வந்து எவ்வளவோ இசையமைப்பாளர்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு அனிருத் அவர்களையும் கொண்டு
இதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற இசையமைக்கும் அதாவது மியூசிக் கம்பெனிஸ் வந்து நிறைய பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து உள்ளே தூக்கி போடாமல் ரொம்ப சுற்றிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று திங்க் மியூசிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த திங்க் மியூசிக் கிட்ட நம்ம சாய் அபயங்கர் வந்து அவரோட டியூன்ஸை இவங்க கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த பையன் வந்து அடுத்த லெவலுக்கு போவான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன ஒன்று, இவனை நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரமோட் பண்ணணும். ப்ரமோட் பண்ணி விட்டா இவன் அடுத்த அனிருதாவோ அடுத்த ஏஆர் ரஹ்மானோ வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி உடனே அந்த கட்சி சேரா பாட்டு போடுறதுக்கு முன்னாடியே அபயங்கரை தூக்கின்னு போயிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்களாம், இனிமேல் நீ எங்களுக்கு தான் வேலை பார்க்கணுன்ட்டு. இதன் விளைவு தான் கட்சி சேரா இத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ரெண்டாவது, விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பிஆர் டீமு சாய் அபயங்கருக்கு பின்னாடி வேலை பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ரூட் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி வந்து இவரோட பிஆருக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் கட்சி சேரா இத்தனை மில்லியன் வியூஸ் போச்சு. இதையும் தாண்டி அடுத்ததாக இவர் போட்ட அந்த ஆசை கூட அப்படின்ற ஒரு பாட்டம் வந்து மிகப்பெரிய வியூஸ் போச்சு. இதனை தொடர்ந்து இப்போ திங்க் மியூசிக் எந்தெந்த படங்கள்லாம் பெரிய லெவலில் சைன் பண்ணுறாங்களோ அத்தனை படத்துலையும் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் பேரில் நம்ம சாய் அபயங்கர் அவர்கள் வந்து சைன் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு படமாக. ஸோ பையன் 20 வயசு பையங்க, பெருசாக பாலிடிக்ஸ் தெரியாது, சினிமா பாலிடிக்ஸ் தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மியூசிக் தான். ஸோ இந்த மியூசிக் நாலேஜை வச்சு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி பண்ணக்கூடிய வியாபார தந்திரம் தான் இன்னி நடந்துட்டு இருக்கே தவிர இந்த வன்மத்தை நம்ம சாய் அபயங்கர் மேலேயும் கக்க முடியாது, வேற இசையமைப்பாளர்கள் மேலேயும் கக்க முடியாது, இவருக்கு காம்படிஷனான அனிருத் மேலேயும் கக்க முடியாது. இது ஒரு கம்ப்ளீட்டான கார்பரேட் கேம் தான் நண்பர்களே. ஸோ இப்போ இவர் சைன் பண்ணியிருக்கிற 8 படத்தில் கண்டிப்பாக முக்காவாசி படங்கள் வந்து திங்க் மியூசிக் கிட்ட தான் போகுது. அந்த ஆல்பம் வந்து அவங்ககிட்ட தான் போகுது. அதனால தான் இவரை வச்சு மிகப்பெரிய லெவலில் ப்ரமோஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரமோஷனுக்கு அப்புறமா இவரை வளர்த்து விட்டதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு மேலே இவரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க மாட்டாங்க. இவரோட மார்க்கெட் டவுன் ஆகும்போது இதே மாதிரி மியூசிக் கம்பெனிஸ் வந்து அடுத்ததாக ஒரு வளர்ந்து வரும் ஒரு இசையமைப்பாளர்கிட்ட சைனை போட்டு அவனை வளர்த்து விடுவாங்க. இதுதான் அனிருத் அவர்களுக்கும் நடந்தது. ஆனால் என்ன, அனிருத் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹீரோவோட படங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு 4 வருஷம் டைம் எடுத்தது. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூம் ஆகிட்டு இருந்தது இல்லையா. ஏன்னா இவரும் கொலவெறி போடும்போது அவரையும் வந்து சோனி மியூசிக் பயங்கரமாக தூக்கி வச்சு கொலவெறியை வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்தடுத்து படங்கள் சின்ன சின்ன படங்கள் கிடைச்சாலும் விஜய் படத்தை வந்து இவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா அதுவும் ஒரு பிஆர் டீம் தான் ஒர்க் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் மியூசிக் டைரக்டர் ஆனார். அந்த காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் இப்படி தான் நடந்திருக்கலாம். ஸோ அவரை தொடர்ந்து இப்போ சாய் அபயங்கரையும் இப்படி தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து யார் மேலேயும் வன்மத்தை கக்கும் ஒரு நோக்கமாக இல்லை, இது ஒரு கார்பரேட் கேம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்தியாவில் பெறாலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் வழக்கம் போல் நம்ம சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.